இந்த 41 பேர் இறந்து 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலைங்க. இந்த 4 மாதம் கூட ஆகாம அந்த ஒரு ரணம் கூட மனசுல இல்லாம அவர்கள் இறந்து விட்டார்களே, அவங்க என்னைய பார்க்க வந்தானே இறந்தாங்க, என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்க வந்தானே இறந்தாங்க, அதுல 6 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்காங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க. அவங்க நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், என்னென்னமோ நினைச்சிருக்கோம். அந்த குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகள்லாம் உன்னை பார்க்க வந்த ஒரே காரணத்திற்காக தனது உயிரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள், இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு கில்ட்டினஸ் கூட இல்லாம, அந்த ஒரு துயரம் கூட உன்னுடைய நெஞ்சில இல்லாம இன்னைக்கு நீ மேடையில ஏறி குத்தாட்ட போறன்னு சொன்னா, உனது குடும்பத்துல உனது தாய்க்கோ, உனது தந்தைக்கோ, உனது குழந்தைகளுக்கோ, உனது மனைவிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர்கள் உயிர் இழந்திருந்தா, இழக்க கூடாது, அதை நம்ம சொல்ல விரும்பல. அப்படி நடந்திருந்தால் இப்படிதான் நீங்க குத்தாட்டம் போடுவீங்களா? இப்படிதான் நீங்க ஜாலியா இருப்பீங்களா? அப்போ உங்க மனசுல அந்த 41 பேர் இறந்ததற்கான சுவடே இல்லை என்று நாம எடுத்துக்கொள்ளலாமா? அப்போ அந்த 41 பேர் உயிர் கிடையாதா, அதெல்லாம் மயிரா என்ற கேள்வி மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. இப்படி இவர்கள் இறந்து ஒருவரோடு கூட ஆகாம நீங்க உடனே அடுத்த 3ஆம் ஆண்டு விழா தொடக்கத்துக்கு போயிட்டீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கு 3ஆம் ஆண்டு விழா தொடக்கத்துக்கு போனீங்க? அந்த 41 பேர் இறந்த பிறகு தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே போல 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாட தேவையில்லை, நான் துக்கத்தில் இருக்கிறது சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ உனக்கு கட்சி வேணும், உனக்கு அவங்களோட ஓட்டு வேணும் என்ற சுயநலத்திற்காக இப்ப கூட நீ எதுக்கு அங்க நடனம் ஆடினார்னா அவங்களை குஷிப்படுத்துவதற்காக. குஷிப்படுத்தினாதான் விசில் சத்தம் வரும், கை தட்டுவாங்க, ஐயா பாத்தியா ஆடுறாரு பாடுறாரு மக்களோட மக்களா இருக்கிறாரு அப்படி நினைப்பாங்கன்ற சுயநலம் பிடித்த ஒரு அரசியல்வாதியாக நடிப்பில் மிகவும் தேர்ந்த, அதாவது திரையில மட்டும் நடிக்காம இன்னைக்கு திரைக்கு வெளியில மிகப்பெரிய கலைஞரை விட ஸ்டாலினை விட மிகப்பெரிய ஒரு அரசியல் நடிப்பு தெரிந்த ஆளாக இன்னைக்கு மாறிட்டார். இன்னைக்கு அரசியல்லையே நடிப்பு அரக்கனாக இவர் மாட்டாருந்தா உண்மை. ஏன்னா எப்படிங்க ஒரு மனசாட்சியே இல்லாம 41 உயிரை சாவு அடிச்சுட்டு நீ இப்போ நடனம் ஆடுறன்னு சொன்னா எந்த வகையில அந்த குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளும்? எந்த வகையில அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்க உங்களை? அப்போ இன்னைக்கு இதான் உங்களுக்கு நிலைமை. உனக்காக உயிரை கொடுத்த எவன் கொடுத்தாலும் சரி, அவன் உயிரை நீ உயிரா நினைக்க மாட்டேன். இப்படிதான் நீ குத்தாட்ட போடுவேன்னு சொன்னாக்கா அப்ப ரசிகர்களே நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்ப இவர் நம்பி நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்க நிலைமை இதுதான். நாளைக்கு இவருக்காக உயிரை கொடுப்பவங்களுக்கு எல்லாருக்குமே இதே நிலைமை தான். 3 மாசம் தான் அவர் ஞாபகத்துல வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் உயிர் எத்தனை உயிர் போனாலும் சரி அதை பத்தி அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் நடனம் ஆடிக்கொண்டு கூத்தாடி கொண்டு ஜாலியா தான் இருப்பாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தர் வருவாங்க சொன்னா யாரு வருவா? இவர் சொல்ற மாதிரி 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, 2 கோடி ரேஷன் கார்டுலயுமே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுல இருந்து எனக்கு ஒரு ஓட்டு விழுன்னு சொல்றாரு. 8 வயசு 10 வயசு 12 வயசு இந்த மாதிரி கேட்டகரியில தான் விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஓட்டே கிடையாது. எந்த அடிப்படையில் முட்டாள்தனமாக இவர் இந்த விஷயத்தை இவர் பேசுறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவர் ஏன் வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னாக்கா நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப பட்ஜெட் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்ல மொத்தமாக பட்ஜெட்டோடைய நிதி எவ்வளவு, அதுல நம்மளுடைய வருமானம் எவ்வளவு பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை சரி செய்ய மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, தமிழகத்துக்கு என்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அந்த திட்டங்கள்ல பயனடையக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பேரு, மகளிர் எவ்வளவு பேரு, இந்த டேட்டா எல்லாம் விஜய்க்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சாதானே இவர் வந்துட்டு அங்க பிரஸ் மீட் கொடுக்க முடியும். நாளைக்கு இவர்கிட்ட தமிழகத்துக்கு எதுவும் செய்யலன்னு சொல்றாங்களேன்னு சொன்னா ஆமா தமிழகத்துக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இவருக்கு டேட்டா தெரியாது. அப்போ ஒரு டேட்டாவும் தெரியாது, ஒரு விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரியாது. ஒரு பிரஸ் மீட்டை நீங்க கொடுக்க மாட்டீங்க. கேட்டாக்கா என்ன சொல்லுவாருனாக்கா முதலமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்குறாரா, பிரதமர் பிரஸ் மீட் கொடுக்குறாரான்னு கேட்கறீங்க. அவங்களெல்லாம் சட்டமன்றத்தில் பதில் சொல்றாங்க, அவங்களாம் பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. நீங்க எங்க பதில் சொல்லுவீங்க? நீங்க எங்க கேள்வி கேட்பீங்க? நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடம் எது? மேடையில கேள்வி கேட்பீங்களா? பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கணும், பிரஸ் மீட்ல பதில் சொல்லணும். இப்படி பிரஸ் மீட்ல பதில் சொல்லனா மட்டும்தான் மக்களுக்கான தேவை என்னன்னு மக்களுக்கு புரியும், உங்களுக்கும் புரியும். அப்ப இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டே அட்டன் பண்ணாம பனையூரில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம் தகர டப்பா என்ஜினை பத்தியோ இல்ல வந்துட்டு டபுள் என்ஜினை பத்தியோ இல்ல வந்துட்டு எந்த என்ஜினை பத்தியோ பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க என்ஜின் டாப் என்ஜின் என்பது எப்ப தெரியும்? எலெக்ஷன்ல நின்று நீங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆன பிறகு தெரியும். இன்னும் நீங்க எலெக்ஷன்ல நிக்கல, ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆகல, அதுக்குள்ள உங்களோட என்ஜின் டாப் என்ஜின் சொல்றீங்கன்னா இது ஆணவத்தின் உச்சம். இது ஆணவத்தின் உச்சம். விஜய் அவர்களே, தயவு செய்து உங்களை நம்பி வரும் ரசிகர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 41 பேர் செத்து இருக்கிறான். சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டா கூட அந்த குடும்பத்துல நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டாங்க, கோவில் குளத்துக்கு எதுவும் போக மாட்டாங்க. அந்த வீடு அந்த ஒரு வருட காலத்திற்கு எப்படி இருக்கும்ன்றது தமிழக மக்களுக்கு தெரியும், நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம பண்பாட்டுக்கு தெரியும். ஆனால்
41 பேர் செத்த பிறகும் 3 மாசத்துல நீ கூத்தாடுற, நீ சந்தோஷமா இருக்கிறன்னு சொன்னா, அப்ப இதுல இருந்தே தெரிகிறது எந்த அளவுக்கு சுயநலம் பிடித்த நபராக, எந்த அளவுக்கு ஒரு கல்பிரிட்டாக, எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவனாக விஜய் இருக்கிறார் என்பதற்கு இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு சான்று.